சமூகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு நிகழ்ச்சி இது சினிமா 2.0. காதலிக்கிறவங்க, காதலிச்சுட்டு இருக்கவங்க, காதலிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கம்மிங் தீபாவளி ஒரு சூப்பர்பான ட்ரீட். ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிற ஒரு படம் டியர் ஜீவா. இந்த படத்தினுடைய படக்குழுவினர் தான் இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூக்கு இணைந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் படத்தை பற்றியும் அவங்ககிட்டயும் ஃபன் பண்ண போகிறோம். வாங்க. வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேனா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். அண்ட் இந்த தீமை பார்க்கும்போது எனக்கு ஒரு வைப் கிடைக்குது. பிகாஸ் நீங்கள் எல்லாருமே இப்போது ஒன்றிணைந்து முதல் முறையாக எல்லாருமே வந்துட்டு ஒரு நியூ ஜேர்னியை நோக்கி வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த காலகட்டத்தில் உங்களோட சேர்ந்து நான் இந்த இன்டர்வியூ பண்ணுறதுல ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். டியர் ஜீவா இந்த டைட்டிலே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியுது. காரணம் என்னன்னா, என்னுடைய இன்னொரு பேர் ஜீவா. ஸோ அதனால எனக்காகவும் இந்த படம் பேர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ இந்த படத்தை எழுதின இயக்குன கேப்டன் நீங்கள் தான். ஸோ உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம் சார். இந்த படத்தை இயக்கியிருக்கீங்க. இந்த படத்தினுடைய கதை, இந்த ட்ரெய்லரை வந்து பார்க்கும்போதே நிறைய பேரால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வெரி இம்ப்ரெசிவ்னுலாம் கமெண்ட் போட்டிருக்காங்க. செக் பண்ணிங்களா ட்ரெய்லர் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்லாம்? அதுக்கு தானே ஆசைப்படுறோம். எனக்கு ஆடியன்ஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்னா எல்லா டேரக்டரும் ஒரு ஆசை இருக்குது. எப்படி உங்களுக்கு இந்த கதை வந்து தோன்றுச்சு? ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா? ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ இன்டென்ஸாக எழுத முடியும். இல்லை, அப்படி எல்லா லைஃப்லேயும் ஒரு லவ் இருந்திருக்கும். ஸோ எனக்கு என்ன ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் வச்சு ஒரு லவ் ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்படும் போது ஒரு 2 கேரக்டருக்கு வச்சு ப்ளே பண்ண கதை தான் இருக்குது. ஸோ 2 கேரக்டருக்கும் ஒரே பேர் தான், ஜீவா. ஸோ அப்படி 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க, அவங்க லைஃப்பில் நடக்க போகிறது அப்படிங்கிறது ஒன்று என்னோட கதை. ஸோ அப்படி பண்ணும்போது ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப எமோஷனாக ஒரு எமோஷனல் ரைடாக இருக்குன்னு பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் தான். ஓகே. அண்ட் படத்துக்கு வந்துட்டு ஹீரோவை சூஸ் பண்ணும்போது இவரைத்தான் நம்ம ஹீரோவாக போடணும் அப்படின்னு உங்களுடைய ஆள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா? அந்த எண்ணம் வந்ததுக்கான காரணம் என்ன? நட்பா இல்லை வேற என்ன? வேற வழி இல்லையா அப்படின்னு கேட்க சொல்றீங்களா? அப்படிலாம் இல்லை. 15 இயர்ஸ் நாங்கள் 2 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவர் சினிமாவுக்கு வரும்போது தான் இவர் சினிமா வந்துட்டாரப்போ அதுக்கப்புறம் உள்ளே வரேன். ஸோ அப்போலேருந்தே நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணி நிறைய ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன் ஷார்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஹீரோ நடிச்சு வரும் தான் எக்ஸ்ட்ராடினரி லவ் ஸ்டோரி. அதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்ணை கலைமணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போயே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட்ஸ்லாம் வாங்குச்சு. ஸோ அப்போலேருந்து நான் வந்து அவர் ஹீரோன்னு தான் கூப்பிடுவேன். ஸோ எனக்கு இந்த படம் பண்ணும்போது எனக்கு டிஎஸ்கே தான் வேணும்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவர் கூட யோசிச்சார், எப்படி ஹீரோவாக பண்ணுவேன், அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு. நீ ஜீவாவா, நீ ஹீரோவாக வேணா, இந்த பட்டு ஒரு ஜீவா இருக்கார், அந்த ஜீவாவை வந்து எனக்கு பண்ணி கொடுத்து என்னை நம்பி மட்டும் வந்தார். அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஸோ இப்போ ஹாப்பியாக இருப்பார். நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களை வந்து நாங்கள் பல தருணங்களில் பல கதாபாத்திரங்களில் பல ரூபங்களில் வந்து நாங்கள் உங்களை வந்து பார்த்துருக்கோம். நிறைய சிரிக்க வச்சுருக்கீங்க, வச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க. பட் ஒரு ஹீரோவாக நீங்கள் வந்து ஒரு பூம் எடுக்கிறீங்க, அதுவும் நண்பரோடைய ஒரு படத்தில் அப்படின்னு இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு மிகுந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உள்ளே வந்திருக்கும் இல்லையா? அந்த தருணத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ பிரகாஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் ஒரு 2007 நான் வந்து என்னோடய டெலிவிஷன் கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். அசத்த போகுது யார் ஷோவா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் வந்து படங்களும் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான். அப்போ பண்ணும்போது பிரகாஷ் வந்து அதில் நான் ஒரு படம் ஒன்று பண்ணேன், அதில் அவன் ஏடியாக இருந்தான், நான் அதில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்படி வந்து என்னென்னா எங்களுக்கு என்னவாக இருந்தது அப்படின்னா, லைக் நிறைய ஃபிலிம் மேக்கிங் பண்ணணும். அது ஒரு என்ன ஃபார்ம் ஆஃப் திங்காக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு ஆல்பமாக இருக்கலாம், ஒரு ஷார்ட் ஃபிலிம், இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணோம் நாங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேருமே, அவரும் சரி இவரும் சரி, எனக்கு ரொம்ப லாங் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ இதை வந்து எப்படியாவது பிரகாஷ் வந்து எனக்கு வந்து ஒரு டைரக்டர் ஆகணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இப்போ இது எப்படி பாசிபிள் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, அவன் ஆல்ரெடி சொன்னான் அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது மச்சான் பண்ணலாம் அப்படிங்கும்போது, நாங்கள் அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராடினரி லவ் ஸ்டோரின்னு சொல்லி ஒரு வெப்சீரிஸ் நான் தான் வந்து என்னோடய பேனரில் நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணி பிரகாஷ் பண்ணான். ஸோ அது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ லப்பர் பந்து ரிலீஸ் ஆகலை, அதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி காமெடி படங்கள்லையும் சரி, கலக்கப்போது யார் மாதிரி ஷோலையும் சரி அப்படி நிறைய பார்த்துருக்கோம். பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொன்னோடனையும் இதை பார்த்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்தார். லைக் அவர் ப்ரொடியூசர் அவர் நம்ம அண்ணன் மாதிரி தான், சையத் அண்ணன்ட்டு. அவர் வந்து என்னென்னா இதை பார்த்துட்டு இதே நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்கீங்க, அப்போ படம் பண்ணோன்னா எவ்வளோ பண்ண முடியும் அப்புறம் போது அவர் ஒரு நம்பர் சொன்னார், இதில் எப்படி பண்ண முடியும். அப்படி ஆரம்பித்தது தான் இந்த படம். ஆக்சுவலி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் படம் மட்டும் நல்லபடியாக வந்துடட்டும். இந்த மேக்கிங், இந்த படத்தோட காஸ்ட்டே ஆல்மோஸ்ட் 15 lakhs தான். படம் 15 லட்சத்தில் படம் பண்ணியிருக்கோம். இந்த இதில் எஃபர்ட் எல்லாமே மேக்கிங்கில் தான் அந்த 15 லட்சத்தையும் போட்டிருக்கோம். இதில் நடித்தவங்க டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் ஒரு சில பேருக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஒரு அன்பாக ஒரு பேமெண்ட் பண்ணணும். அதுமாதிரி அது பேமெண்ட்னு சொல்லக்கூடாது, ஒரு டோக்கன் ஆஃப் லவ். மற்றபடி எல்லாமே வந்து ரஷாந்த், நான் நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணேன், ஏன்னா இந்த படம் வெளில வரணும் அப்படின்றனால.
கண்டிப்பா ஒரு நல்ல கலைஞனோட படைப்பு வந்துட்டு இந்த உலகத்துல போய் கால் பதிக்கணும், அதுதான் ஒரே நோக்கம் உங்களுடைய ஹோல் டீமுக்குமே. படத்தினுடைய ஹீரோ டிஎஸ்கே அவர்கிட்ட பேசிட்டோம், பட் ஹீரோயின் வந்து நம்ம பக்கத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா கார்ஜியஸாக வந்து உட்காந்துருக்காங்க. பாருங்க அவங்க சிரிப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அந்த அளவுக்கு வந்து கியூட்டா இருக்கு. எப்படிங்க சீக்ஸ்லாம் க்ளோவா இருக்கு, என்ன பண்றீங்க? எதுவும் பண்ணல. மேக்கப்னு மட்டும் சொல்லிடாதீங்க. மேக்கப்லாம் இல்லை, ஆல்ரெடி நானே பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கேன்னு ரொம்ப கவலைப்பட்டு வந்து நீங்க அதை ஒரு பாசிட்டிவா சொன்னது. இல்லைங்க, சாய் பல்லவிலாம் அப்படிதாங்க ஆமாங்க தெரியுமா, நாங்க அவங்களை கொண்டாடுவோம். ஆக்சுவலி படத்துல அவங்க மேக்கப் போடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கே அவன் வந்து மேக்கப் எல்லாம் வேணாம், நான் நேச்சுரலா தான் பண்ணுவேன், எனக்கு அவ்வளோவா மேக்கப் எல்லாம் வேணாம் அப்படின்னு தான் நான் பண்ணது. ஸோ மேக்கப்லாம் பண்ணாம. ஸோ இது உங்களுடைய ரியல் க்ளோ. ஓகே, அதுக்கான பியூட்டி சீக்ரெட் என்ன அப்படின்றத எண்டிங்கில் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். தீப்ஷிகா நம்ம கூட இருக்காங்க, ஹீரோயின் ஆஃப் த ஃபிலிம் டியர் ஜீவா. ஸோ இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் என்ட்ரி, ஹவு டிட் இட் ஃபீல்? ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து அந்த படம்லாம் பார்க்குறது, அந்த இடத்துல நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு ட்ரீமாக தான் இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு ஜீரோ பேக்ரவுண்ட், சினிமாவில் எந்த பேக்ரவுண்டும் இல்லை, அந்த மாதிரி தான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது இன்ஸ்டாவில் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். டெய்லி ஒரு வீடியோ, அதுக்கு எடிட் பண்ணுறது, அதுக்கு சாங் யோசிக்கிறது, கண்டென்ட் யோசிக்கிறது, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வீடியோ போட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த டீம் வந்து திடீர்னு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு உண்மையா என்ன இது, இவங்கெல்லாம் என்ன நம்ம தான் கூப்பிடுறாங்களா, அதுவும் ஹீரோயினாக நடிக்க தான் கூப்பிடுறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரே இது. தென் ஆஃப்டர் தட் அப்ரோச் பண்ணோன்னே ஸ்டோரி எல்லாம் சொன்னாங்க. ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் லவ் ஸ்டோரி மாதிரி தான். லவ் பண்ணுற 2 பேருக்குள்ளே எப்படி இருக்கும், ரோலர் கோஸ்டர் மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ ஸ்டோரி ரொம்ப இமோஷ்னல், லவ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் குயிக்காக அக்செப்ட் பண்ணேன். ஷூட்டிங் எல்லாமே ட்ரிச்சி தான். ஸோ அப்படி தான் அந்த படத்தில் நான் வந்தேன். சூப்பர். ட்ரெய்லரில் வந்து நாங்கள் பார்த்தோம், பயங்கரமாக கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் எல்லாமே வந்து உங்கள் 2 பேருக்கும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டேரக்டர் தான் நம்ம மியூசிக் டைரக்டர் கிட்ட பேசிட்டு அடுத்த கதை வந்து அடுத்த செக்மெண்ட் அதுதான். வணக்கம் சார். ஸோ ரத்தத்திலே வந்து இசை ஓடிக்கிட்டு இருக்குடா அப்படின்றதுக்கான சிறந்த உதாரணம் நீங்கள். சொல்லுங்கள், உங்களுடைய பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் யார்? கண்டிப்பாக என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து ஏஆர் ரஹ்மான் சார். ஸோ ஈவன் தோ நான் வந்து மியூசிக்கல் ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாலும், பட் நம்ம அந்த டைத்தில் தானே வளர்ந்துருப்போம். ஸோ எப்படிடா இந்த மாதிரி சவுண்டிங்லாம் எப்படி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு தான் ஓகே நம்ம மியூசிக் நம்மளும் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம சாங்ஸையும் எல்லோரும் கேட்கணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷனோட. ஓகே சார், ரஷாந்த் அரவிந்த் நம்ம கூட இருக்காங்க, இசையமைப்பாளர் ஃபார் டியர் ஜீவா. இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே வந்து சூப்பராக இருக்குது. அதுவும் மெலடிஸ்னால் வர நாங்கள் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் நீங்கள் காதல் சம்மந்தப்பட்ட ஒரு மெலடி போட்டிங்கன்னா நாங்களாம் வைப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ எப்படி நம்மளுடைய பசங்களுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு மெட்டையும் போட்டிருக்கீங்க போலயே, அந்த ஒர்க் பண்ண அனுபவம் பற்றி சொல்லுங்கள். அது வந்து ஆக்சுவலி கண்டிப்பாக டேரக்டரோட இன்புட் இருக்குது அதில். அண்ட் ஆல்சோ அவர் தான் லிரிசிஸ்ட்டும். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டோம், ஓகே இந்த மாதிரி ஓகே லவ் சப்ஜெக்ட் தான், பட் அது கிளீஷே தான், எல்லாருமே லவ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசினோம். ஓகே அது வந்து ஹிந்துஸ்தானிலாம் கலந்து ஒரு இப்போ இருக்கிற ஸ்டேஜ் இதோட மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஃப்ளேவரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அது நல்லா ரிசீவ் ஆகிட்டு இருக்குன்றது கேட்கும் போது சந்தோஷமாக இருக்குது. இளைஞர்களுடைய மனதை வந்து நீங்கள் கவர்ந்துருக்கீங்க, அதனால நல்லா பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு லெஜெண்டரி மியூசிக்கல் ஃபேமிலியிலேருந்து வரீங்க. ஓரளவுக்கு பாடு. நம்ம படத்தில் 3 பாட்டு அவர் தாங்க பாடியிருக்காரு. பார்த்தீங்களா? இந்த படத்துக்கு அனிருத் வருது. அப்படிங்களா? ஓகே. அல்ல அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் வந்து அவரும் ஒரு சாங் பாடியிருக்காரு. ஐ மீன் டிஎஸ்கே பாடிட்டு இருந்தேன், அதை ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 2 பேரும் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு பாட்டு டியர் ஜீவால இருந்து பாட போறீங்க. 2 வரிகள். நன்றி வணக்கம். அந்த மாதிரி நீங்க மனதை வச்சா 3 வரிகள் கூட பாடலாம். தீராதே தீராதே இந்த காதல் என்றும் தீராதே, போகாதே போகாதே என்னை விட்டு விலகி போகாதே, பனியும் பற்றி எரியுதே தனியும் கோபம் ஏங்குதே, உனக்காகவே உனக்காகவே நீ கண்ட கனவுகள் களைகிறதே, நான் கொண்ட காதலும் புரிகிறது, என் காதலே என் காதலே. சாரி ஒரு 5 லைன் ஆயிடுச்சு. 3 நான் நிறுத்திட்டேன் நான். ஓ சொல்றது கரெக்டா கேக்குறவர்ல நீங்க. ஓகே ஓகே நான் தேங்க் யூ. அதான் பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வேற. ஓகே சூப்பர். ஸோ நான் செம்மையாக இருந்துச்சு, பாட்டு வந்து சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம அந்த கெமிஸ்ட்ரி சாப்டருக்கு வந்துடுவோம். கெமிஸ்ட்ரி எனக்கு வந்து சப்ஜெக்டில் பிடிக்காது, ஆனால் வாழ்க்கையில் கெமிஸ்ட்ரி இருந்தால் எல்லாருக்குமே பிடிக்கும். சொல்லுங்கள், உங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு அவ்வளோ சீன்ஸ்
ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாப்புல நீங்க வந்து நிறைய கத்து கொடுத்துருப்பீங்க. நான் ஒரு குருவா இருந்து, ஒரு முன்னோடியா இருந்து, சரி. ஒரு சீனியரா இருந்து, இப்படி பல வார்த்தைகள்ல வந்து உங்களை நாங்க சொல்லலாம். நிறைய கத்து கொடுத்துருப்பீங்க. என்ன கத்து கொடுத்தாருங்க நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி செட்டில் எப்படின்னா ஒரு இப்போ பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வாட்டி என்ன டயலாகோ அது ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இதுதான். ஹில் பி லைக் ஒரு ஆட்டிடியூட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப டவுன் டு அர்த்தாக இருந்து இந்த சீனை நீங்கள் இன்னும் கூட இப்படி கூட பண்ணலாம், இல்லை நீங்கள் இந்த ஒரு இன்புட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப பொலைட்டாகவே சொல்லுவார். அண்டு நார்மலாக இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும், ஒரு லவ்வர்ஸ்குள்ள மாண்டேஜஸ் சிரிக்கிறது, அப்போது ஆக்ஷன்ஸ் ஆனாலே டக்குன்னு நாங்கள் பேசிக்கிட்டது கூட இல்லை. ஸோ சிரிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் அந்த கேபிஒய்ல விஜய் டிவியில் பண்ணுற காமெடியெல்லாம் பண்ணுவார். ஸோ அதுலேயே எனக்கு சிரிப்பு வந்துடும். ஸோ அதையே ஒரு சாங் மாண்டேஜுக்கெல்லாம் அந்த மாதிரி நிறைய மாண்டேஜ் பார்த்துருக்கு. எனக்கு ஆடியோ ஃப்ரேம்ஸ் ஆடியோ கேட்காது. ஓகே, இந்த நீங்கள் நினைப்பீங்க இந்த இடத்துல இப்போ விவேக் சார் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பத்ரி படத்தில் வந்து அங்கே ஒரு ஹீரோயின் மோனலும் அந்த வில்லனும் 2 பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. அங்கே விவேக் சார் வந்து ஒரு டப் பண்ணுவார்ல, அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நானும் தீப்ஷிகா இங்கேருந்து கேமராலேருந்து பார்க்கும்போது வா நல்லா இருக்குல்ல அப்படின்னு இருக்கும். நாங்கள் 2 பேர் என்னன்னா நான் ஒரு ஜோக் சொல்லுவேன், அந்த ஜோக் என்னன்னு அவங்களுக்கு அதுக்கு ரியாக்ட் ஒரு பண்ணிட்டு டைம் எனக்கு புரியாது, திரும்ப கேட்பேன், அப்புறம் அது வந்து சிரிப்பு இப்படிதான் இருக்கும். இப்படி சரி, கடி சொல்லி அந்த ரோலிங் முடிஞ்சிடும். ஆமாம் மாண்டேஜ் முக்கால்வாசி அப்படிதான். ஏன்னா இப்போ நான் என்ன இவங்கள்ட்ட நான் என்ன பேச முடியும், காலைல சாப்பிட்டீங்களா, ஆமா அதையே திரும்ப திரும்ப தான் டயர்டாக இருக்கா, இப்படியா நான் அந்த கேட்கணும். மாதிரி இருக்கும். அதனால சரி ஒரு டப்புன்னு ஒரு சிரிப்பு வர மாதிரி ஏதாவது ஒரு ஜோக் சொன்னேன்னா அவங்க வந்து வருதோ வரலையோ சரி சொல்கிறானேன்றதை சிரிக்கிறதுக்கான சான்சஸ் இல்ல, இருக்கு. கண்டிப்பா வரும். வந்ததுனால தான் அவர் இவ்வளவு பெரிய காமெடியில இவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்காரு கேபிஒய்ல. ஓகே ஓகே, உங்களுக்கான காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ படம் வந்து 15 லட்சத்தில் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. எத்தனை நாள் ஷூட்டிங்லாம் போச்சு? 14 days. புரியல சார். 14-15க்குள்ளேயே எல்லாத்தையுமே முடிச்சிடணும்னு சொல்லிட்டு பண்ணுறீங்களா? இல்லை, எனக்கு என்னன்னா எனக்கு கிடைச்ச சோர்ஸை வந்து ப்ராப்பராக பண்ணும். பட் யார் டைமை வேஸ்ட் பண்ணி நம்மளை நம்பி ஒரு டைம் கொடுக்குறாங்க. பணத்தோடு வந்து டைம் ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஸோ இத்தனை பேர் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, அதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து கரெக்டாக இப்போ ஷூட் போகிறதுக்கு ஒரு 15 daysக்குள்ளேயே பிளான் பண்ணி இந்த டேட்டில் இதாக எடுக்க போகிறோம், இதை தாண்டி எடுக்க போகிறதில்ல. ஸோ காலை 9 o'clock ஆரம்பிச்சா 9 o'clock வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து ஹீரோ நாங்கள் எல்லாமே ஸ்பாட்லேயே தங்கிட்டோம். ஹீரோயின் மட்டும் தான் வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. ஸ்பாட் எங்க சார்? யாராவது வீட்லயே வந்து வீட்லேயே யார் வீட்ல சார்? இல்லை, ரெண்ட் எடுத்தோம். rent வீடு. ஷூட்டிங் ஹவுஸ். ஷூட்டிங் ஹவுஸ் திருச்சியில் ஷூட்டிங் ஹவுஸ்லாம் பெருசாக கிடையாது. ஒரு 1 monthக்கு வந்து ரெண்ட் மாதிரி எடுத்து ஸோ 15 days ப்ராப்பராக பிளான் பண்ணி அங்கேயே செட் பண்ணி ஸோ எல்லாம் அங்கேயே ஸ்டே பண்ணி அப்படியே ஷூட் பண்ண போகிறோம். அதனால தான் முடிக்க முடிஞ்சுது. ஸோ அது ப்ராப்பராக ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தடவை கிடைக்கும், திருப்பி கிடைக்கிறது கஷ்டம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது அடுத்தது. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ அது ப்ராப்பராக கதைக்களம் வந்து சென்னையில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அது நாங்கள் வந்து திருச்சியில், ஏன்னா நான் திருச்சி, ஹீரோயின் திருச்சி, ஹீரோ திருச்சி, மியூசிக் டைரக்டர் திருச்சி, நான் திருச்சி, டைரக்டர் திருச்சி, ப்ரொடியூசர் திருச்சி, ஓஹோ, எல்லாம் திருச்சி ஓடுற அளவுக்கு. அதனால திருச்சி இல்லை நான் ஏன் சொன்னேன்னா அரவிந்தும் சஞ்சீவ் 2 பேருமே திருச்சி. ஏன்னா நாங்கள் அப்படி ஒன்றா ஸ்டார்ட் பண்ணவங்க தான் எல்லாமே. ஸோ நாங்கள் அந்த டீம் வந்து அது ஒன்றாவே இருக்கணும்னு நினச்சி தான் நாங்கள் வந்து பண்ண ஆரம்பித்தது. ஸோ அப்படி வந்து பிளான் பண்ணது தான் அவன். 14 daysனாலும் சில சின்ன பேச்சஸ்லாம் எடுத்தாங்க. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 15 days அந்த ஜோனில் முடிச்சிட்டான் படமே. 2 வாரம் தான், 2 weeksல நாங்கள் கம்ப்ளீட் மூவியை வந்து பேக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. காதல் களத்தில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப கலகலப்பாக பேசிக்கிட்டு இருக்கோம். டியர் ஜீவா படக்குழுவினர் நம்ம கூட இருக்காங்க, அவங்களோட தொடர்ந்து பேசும். அதுக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக் டு நிகழ்ச்சி சினிமா 2.0. நம்ம கூட படத்தினுடைய எடிட்டர் ராஜா அவர்கள் வந்து இணைந்திருக்காங்க. சார், எங்ககிட்ட சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா? 15 லட்சத்தில் முடிச்சிட்டோம், 14 நாளில் முடிச்சிட்டோம். நீங்கள் எடிட்டிங்க்கு எத்தனை நாள் எடுத்தீங்க? நாங்களும் அதுதான் 2 weeksல முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எடிட்டர். ஓகே, ஏதாவது கின்னஸ் ரெக்கார்ட் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏதாவது புக் ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி? எல்லாமே நாங்கள் 2 weeksலேயே முடிப்போம் அப்படின்ற மாதிரி. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக ப்ராப்பராக முடிச்சிடணும். கொடுத்த காசுக்கு கரெக்டாக கொடுத்தா ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம காசு போட்டிருக்கோம், இவங்க சொல்கிறது நம்ப முடியல, இது எடுத்து கொடுத்துருவாங்களோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எடுத்து கொடுக்கும்போது தான் இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப ஹாப்பினஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வெயிட் பண்ணணும். கரெக்டாக வந்துருச்சு, படம் சூப்பராக வந்திருக்கு. ஸோ ப்ளேஸ் பண்ணுறது கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும். தீபாவளி கரெக்டாக வந்துருச்சு. ஸோ கிரேட். எடிட் பண்ணும்போது ஒரு டேரக்டராக பக்கத்தில் உட்காந்து அந்த 2 weeks அப்படின்றதுனால அது ஒரு நெருக்கடி டைமாக இருக்கும் இல்லையா? ஒரு 2 months கொடுத்தோம்னா ஜாலியாக கொஞ்சம் ஃப்ரீயாக நம்மளும் வந்து ரிலாக்ஸ்டாக பண்ணலாம். பட் 2 weeks அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஹை ப்ரெஷரில் வந்து நம்மளுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 weeks அவர் உங்களோட உட்காந்து ஒர்க் பண்ண அந்த தருணம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த அவ்வளோ ப்ரெஷராகவும் ஃபஸ்ட்டு இல்லை, சில்லாக தான். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்ட்ரெச்சில் உட்காருவோம், ஒரு சீன் 2 சீன் போகும், அப்புறம் ஒரு பிரேக் அடிச்சிடுவோம், போயிட்டு கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து உட்காருவோம், திரும்ப நடுவில் ஒரு பிரேக் இருக்கும். அந்த மாதிரி போகிறதுனால எங்களுக்கு அந்த ப்ரெஷராகவோ அந்த ஃபீலில் எதுவுமே இல்லை. எப்போ தோணுதோ அப்போ வந்து எழுந்து போயிட்டு அந்த ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் ஒர்க் பண்ணுவோம்.
அதனால் பெருசாக தெரியும். ஓகே, எடிட் பண்ண வெர்ஷன் நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்ப்போம். ஆனால் இந்த அன்கட் வெர்ஷனுக்கு தான் எப்போவுமே வந்து ஃபேன்ஸ் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி. அந்த மாதிரி அந்த அன்கட் வெர்ஷனில் எங்ககிட்ட சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும்ல, அப்படி என்ன நீங்கள் பார்த்து வியந்தீங்க இல்லை பயந்தீங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. புரியல. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. சும்மா என்னென்னா ஒரு 2 சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 சீன் இல்லை 3 சீன் தான் டெலிட்டட் சீன்ஸாக இருக்கும். அது தேவையில்லை, அந்த விஷயங்கள் இருக்கும்ல, தேவையில்லைன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு இடத்துல சொல்லியிருப்போம். ஒரு சீனாக தனியாக எடுக்கும்போது நம்மளுக்கு அது கன்வே கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு படத்தோட வச்சு பார்க்கும்போது இல்லை ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், அது கன்வே ஆகிடுச்சு, அந்த ஃபீல் இருக்கும். அதனால எடுத்து தான் தவிர மற்றபடி பயந்தோ இல்லை அந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஒரு அன்வான்ட் கண்டென்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம், அப்படிலாம் எதுவும் இல்லை. இல்லை அப்படியெல்லாம் அது அப்படியெல்லாம் இல்லை. இல்லை, இவங்க 2 பேரும் வந்து க்ளோஸ் அப்ல கெமிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ காமெடிலாம் பண்ணி பேசிட்டு இருந்தோம்னு சொன்னாங்க. நீங்க தான் அதெல்லாம் லைவ்ல கேட்டிருப்பீங்க, அதனால எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டாரு. ஓகே, அப்படியே தூக்கி அப்படியே போட்டாச்சு. ரைட். இல்லை 40 ஃப்ரேம்ஸில் போகிறனால அதை கேட்காது, அதெல்லாம் தப்பிச்சிட்டு. ஆமாம், இல்லை சும்மா நான் ஜஸ்ட் கிடிங். நான் ப்ரோ வந்து எங்களுக்கு எப்படி ரஷாந்த் ஒரு பெரிய பேக் போனோம், அது மாதிரி ப்ரோ வந்து ரொம்ப எஃபர்ட். ஆமாம், ஏன்னா இந்த படம் வந்து இது ஒரு படமாக ஆக்குனதுக்கு மெயின் ரீசன் ராஜா ப்ரோ தான். ராஜா கையை வச்சா அதெல்லாம் அங்கே போனதில்லை அப்படின்னுவாங்க இல்லையா, அது மாதிரி அவர் கை வச்சனால இது வந்து ஒரு படமாக அழகாக கம்ப்ளீட் ஆச்சு. ஏன்னா டிரெக்டர் ஒரு கதை சொல்லணும்னு நினைப்பாங்க, பட் எடிட்டர் வந்து அவரே ஒரு டிரெக்டர் மாதிரி தான். அவர் விஷனில் பார்க்கும்போது இப்படி தான் அந்த கதை இருக்கணும், இப்படி போய் முடிஞ்சால் நல்லா இருக்கணுன்றது அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும். ஸோ அது மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும், ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸாகவும் பார்ப்பாங்க. ஸோ அதில் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணி கொடுத்தாரு. நான் தான் போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன், ஓகேவாடா ஃபைனாடா, டே எனக்கு எந்த சைடில் நல்லா இருக்கா அதெல்லாம் அதை பார்த்து வைக்க சொல்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்கள டார்ச்சர் பண்ணி நாங்கள் அதில் எதுவுமே பண்ணலை. இப்போ சில சிங்கிள் ஷாட்ஸ்லாம் இருக்குது, நாங்கள் அதில் எதுவுமே கை வைக்காமல் இப்படியே தான் வச்சுருக்கோம். நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு நம்மளுக்கு வேலையே இல்லை. எனக்கு தான் ஆக்சுவலி வேலை மிச்சம், சிங்கிள் ஷாட் அப்படியே ஹோல்டு பண்ணுறதுல. ஓகே ஓகே. படத்தில் இருக்கக்கூடிய டயலாக் தான் ட்ரெய்லர்லேயே வந்து நிறைய பேரை ரொம்ப இமோஷ்னலாலாம் ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஈகோ இருக்கு இல்லையா, இந்த லவ்ல இந்த ஈகோ மட்டும் வந்து இந்த குஷி படத்தில் சொல்லுவாங்கல்ல, இந்த அகம் பிடிச்ச கழுது, அந்த மாதிரி அந்த ஈகோ மட்டும் இல்லைன்னா எவ்ரி லவ் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் லவ் எப்படி அப்படின்றத நீங்கள் 4 பேருமே எங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லவ்னா என்ன சொல்லுங்கள்? இப்போ என் ஒய்ஃப். டெடிகேட்டட் டு உங்கள் ஒய்ஃபா? படத்தில் நிறைய இன்ஸ்பிரேஷன் என்னோட ஒய்ஃப் தான் ஆக்சுவலி. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஈகோ இருக்குல்ல, என்னோட பாதி ஈகோ உடச்சது என்னோட ஒய்ஃப் தான். ஸோ இன்றைக்கி சிச்சுவேஷனுக்கு பிகாஸ் நம்ம ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு மேரேஜ் போகும்போது ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். ஸோ மேரேஜ் ஆகிடுச்சு, பட் நான் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது உங்களால் முடியும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து என் ஒய்ஃப் தான் பண்ணேன். ஸோ நிறைய இன்ஸ்பிரேஷன் இந்த படத்தில் இருக்கு. ஓகே, உங்கள்கிட்ட நான் கடைசியாக வரேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் காதல் அப்படின்னா என்ன? நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லுவேன், ட்ரஸ்ட்டு தான் சொல்லுவேன். அது அப்படி தான் இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டுனால தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். யார் கூட? யார் கூட ட்ரஸ்ட் இருக்கு, டிராவல் பண்ண முடியுதுன்னு சொல்றீங்க. என்னோட வைஃப் கூட. சரிங்க சார், ஒரு கிளாரிஃபிகேஷன் சார், ஏதா இருந்தாலும் தெளிவா பேசிட்டோம்னா எல்லாருக்கும் நல்லது. நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில காதல் என்ன? காதல் இல்லைங்க. ஆமா, காலேஜ் முடிச்சே 1 மாசம் தான் ஆகுது. நேத்து தான் என்னோட இதெல்லாம் நீங்க முன்னாடியே பதிவு பண்ணிருக்கணும். ஆமா, டாக்டர் ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ அதனால இப்போதைக்கு அந்த இதெல்லாம் இல்லை. இப்போதைக்கு ப்ரொஃபஷனலி என்ன பண்ணலாம், சக்ஸஸ் ஆகலாம், அந்த இதுதான். only focusing on my goals. ஓகே. அண்ட் நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்றதுனால கேட்குறேன், டப்புன்னு டெக்னீஷியன்ஸ் யாராவது தூக்கும் போது செட்டில் வந்து ஏதாவது ஒன்று பிடிச்சிச்சு அப்படின்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி எதுவும் நல்ல வேலை ஆகல. நல்ல வேலை. நாங்கள் தான் அவங்கள பிடிக்கணும். நான் தான் இங்கேயாவது வெயிலில் ஷூட் பண்ணும்போது இங்கே மயக்கம் வருது அந்த மாதிரி இருப்பேன். மற்றபடி அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. நடந்திருந்தா கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பேன். ஓகே, சூப்பர். இப்போ சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் காதல்னா என்ன? சினிமா தாங்க. நான் எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 15 வயசு இருக்கும்போது ஒரு மிமிக்ரின்னு ஒரு ஆர்ட்டு, அது ஏதோ என்னோடய ரோல் மாடல் ரோபோ சங்கரனை, மைசாமி சார் இவங்களெல்லாம் பார்த்து அந்த மிமிக்ரின்னு ஒன்று கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மிமிக்ரி எப்பயுமே வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு குழந்தை வந்து ஆரம்பத்தில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு வந்து தவழ்ந்துட்டுருக்கும், அப்புறம் திரும்ப எந்திரிச்சு நடக்கணும்னு நினைக்கும், அப்புறம் ஓடணும்னு நினைக்கும். அது மாதிரி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருந்து சரி அதுக்கப்புறம் ஒரு நடிகன் ஆகணும்னு நினச்சேன். ஆனால் நடிகன் ஆகணும்னு நினைக்கும் போது எனக்கு நடிக்கவே வரல, நடிக்க தெரில, அதுக்கான கரெக்டான ஸ்பேஸ் தெரில, யாரை போய் அணுகணும்னு தெரில, அணுகின இடங்களுமே கரெக்டான பர்சன்ஸை நம்ம மீட் பண்ணல. ஸோ அப்போ டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான் அதிகமாக இருந்தது. ஸோ அப்போ நிறைய இடங்களில் நான் படங்களில் ஒன்று பண்ணும் போதும் நிறைய அவமானங்கள் கடந்து தான் நம்ம வருவோம். நீ வேணாம் நடிகனா, இன்றைக்கும் நம்ம ஒரு லீடாக பண்ணும்போது இவரெலாம் பெரிய ஹீரோவா, இவர் ஹீரோவா இப்படின்ற கொஸ்டின் மார்க்ஸ் தான் நிறைய வரும். இந்த அவமானங்கள்லாம் தாண்டி நீங்கள் ஒரு விஷயத்த நான் கற்றுக்கணும்னு நினைக்கும் போது எதை நீங்கள் ஒன்று பிலீவ் பண்ணுறீங்களோ அது நடக்கும் அப்படின்றதில் நான் எப்பயுமே ரொம்ப ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை
100% வந்து மனசார ரொம்ப உண்மையாக லவ் பண்ணிங்கன்னா அந்த லவ் நடக்கும். அப்படி தான் எனக்கு நடந்துச்சு. நானும் லவ் மேரேஜ் தான். ஸோ அப்படி தான் இந்த சினிமாவை நான் லவ் பண்ணேன். அப்படின்னா அதனால தான் வந்து கிட்டத்தட்ட நான் 17 படங்கள் நடித்து 18வது படம் தான் எனக்கு லப்பர் பந்து. ஸோ அதுக்கு முன்னாடி 17 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். எப்படி ஆர்சிபிக்கு 18 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கப்பு கிடச்சிதோ அது மாதிரி இந்த டிஎஸ்கேக்கு லப்பர் பந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ 7 படங்கள் முடிச்சிட்டேன். அதில் ரிலீஸ் ஆனது பாம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ மலையாளத்தில் விலாயத் புத்தான்னு சொல்லி பிருத்விராஜ் சாரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அண்டு தெலுங்கு படங்களுக்கான ப்ராக்ரஸும் போயிட்டுருக்கு. அப்புறம் பாலசக்திவேல் சாரோட ஒரு படம் தட் மீன் அவர் நடிச்சிருக்காரு. அவரோட நான் லப்பர் பந்து மாதிரி ஒரு ஆன்டகனிஸ்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் அருள்நிதி சார் அண்ட் அமீர் சாரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஆன்டகனிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்படி நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை கான்ஸ்டண்ட்டாக லவ் பண்ணிங்கன்னா அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு அது திரும்ப கொடுக்கும் அப்படின்றது தான் நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ லவ் பொறுத்த வரைக்கும் சினிமா தான் என்னோட லவ். சூப்பர் சூப்பர் சார். எவ்ரி லவ் இஸ் வேல்யூட், எவ்ரி லவ் இஸ் பியூர். நம்ம மனசில் வந்து ஈகோ இல்லைனா அப்படின்றது தான் இந்த இன்டர்வியூ மூலிமா நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயம். நீங்கள் பாம் படத்தில் அர்ஜுன் தாஸ் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நிறைய வாய்ஸஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆனால் அர்ஜுன் தாஸ் அவருடைய வாய்ஸுக்கு பெண்கள் பல பேர் வந்து அடிமை. அவருடைய வாய்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அந்த வாய்ஸ் வந்து என்னோட ஃப்ரெண்ட் அசர் தான் பர்ஃபெக்டாக பண்ணுவார் ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து நான் ஏன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது? நீங்களே சொல்லிட்டீங்க ஏன் பண்ணக்கூடாதுன்ட்டீங்க. இல்லை ட்ரை பண்ணலாமே, மே அந்த மாதிரி பண்ணலாமே. நம்ம பரவாயில்ல, அக்டோபர் வந்துட்டு அவங்க மேலே இருக்காங்க. பட் ஓகே, நம்ம அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். வெயிட் பண்ண சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னென்னா அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் வந்து ரொம்ப பேஸான வாய்ஸ். ஆக்சுவலி அது ரொம்ப கஷ்டமான வாய்ஸ். அதில் வந்து இந்த படத்தில் ஒரு டைலாக் கைதியில் பேசியிருப்பார். இப்போயும் நான் சொல்லிக்கிறேன், கீழே இது வந்து அர்ஜுன் தாஸ் அவர்களோட வாய்ஸ். ஏன்னா சில வாய்ஸை நம்ம சொல்லி புரிய வைக்கலாம், சிலது கஷ்டம். அது நாங்கள் போட்டுக்கிறோம். இந்த போட்டோல 5 போலீஸ்காரன் ஒரு பேர் இருக்கு. அதை கொண்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி. சூப்பர். ஓரளவு வந்திருக்கு. அர்ஜுன் மட்டும் வந்திருக்கு. தாஸ் சீக்கிரமா வந்துரும். இல்ல நான் சூப்பரா பண்ணிருக்கீங்க. நான் உங்களுக்கு என்னன்னா இந்த பேஸ் இல்ல, அதனால அந்த தாஸ் வரல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, இதுவே நீங்க ஒரு விஜய் சேதுபதி என்ன கேட்டீங்கன்னா நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன். ஏன் பண்ணலாமே? ஏன்னா ஃபர்ஸி வெப் சீரிஸ்க்கு நான் தான் ஆமா நீங்க டப் பண்ணிருந்தீங்க. ஆமா, தமிழ் அண்ட் தெலுங்கு நான் தான் விஜய் சேதுபதி டப் பண்ணேன். இப்போ இப்படி கொண்டு போவோம். பிக் பாஸ் களத்திலிருந்து விஜய் சேதுபதி சார். ஓகே, இப்போ கரண்டாக நடக்கிற பிக் பாஸ் நாட்டு நடப்பு உங்களுக்கு தெரியும். ஓகே, அதை வந்து தொட்டும் தொடாமலையும் நம்ம வந்து பேசுகிற மாதிரி. வாழ்க்கை ரொம்ப சுமாராக போயிட்டு இருந்தது. அந்த சுமாராக போயிட்டு இருந்த வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றினது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். அது வேறு எதுவும் இல்லை, இந்த பிக் பாஸ் சீசன் 9. இந்த தடவை ஆட்டம் புதுசு, ஆளும் புதுசு. இந்த தடவை நம்மளோட வந்திருக்க ஆட்களும் ரொம்ப புதுசு. இன்றைக்கி நம்மளோட பிக் பாஸ் செட்டுக்கு ஒரு சூப்பரான டீம் வந்திருக்காங்க. அவங்க பேர் டியர் ஜீவா. அந்த படத்துக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டென்ட்டுக்கோட்டாவில் அக்டோபர் 19 தீபாவளி எனக்கு ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் பாருங்கள். நீங்களாம் பார்த்தீங்கன்னா குடும்பம் மட்டும் இல்லை, குமுதா ஹாப்பி எனர்ஜி. சரி, ஓகே பேபி. ஓகே பேபி, நான் கேட்டதையும் பண்ணி, நம்மளுடைய முக்கியமான விஷயம் என்ன அதையும் பண்ணி வேற லெவல். இதனால தான் நீங்கள் வந்து பல பேருக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக வந்து திகழ்ந்துட்டு இருக்கீங்க. பாருங்க, எங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் ஒரு முன் உதாரணம். யங்ஸ்டர்ஸ் இல்லையா? ஓகே, ஒரு மிகப்பெரிய முயற்சி, ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாருமே அந்த செயலர்ஸ் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. கேப்டனாக ஒரு டைரக்டராக நிற்கிறாரு. இன்னும் வேறு யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த படம் வந்து 14 days நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஈஸியான விஷயம் இல்லை. அங்கே நீங்கள் நிறைய சிரமப்பட்டிருப்பீங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் நீங்கள் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் தேங்க் பண்ணுவோம். பிகாஸ் எங்கள் ப்ரொடியூசர் சையதனை. ஏன்னா 14 daysன்றது ஏன் அப்படின்னா எங்கள்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை, அதனால தான் 14 daysல. இதுவே நல்ல பட்ஜெட் இருந்ததுன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் இழுத்து பெருசாக பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் நாங்கள் டே நைட் அடிச்சதுக்கான ரீசன் என்ன, அந்த பிகாஸ் ஆஃப் பட்ஜெட். ஸோ அதை நம்பினார் எங்களுக்கு ஒரு வீடியோ நாங்கள் பண்ணோம், அதை பார்த்துட்டு பரவாயில்லையப்பா இதே நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ படம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கேபபிள் இருக்குது, அப்போ நான் உங்களுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எங்களுக்காக அவர் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அது என்ன ரிட்டர்ன்ஸ் வருது, லாபம் வருமா, இதெல்லாம் பார்க்காம எங்களுக்காக அவர் வந்து இறங்கி பண்ணார். அதனால் சையதனுக்கும் சதீஷ் அவருக்கும் எங்களுக்கு பெரிய நன்றிகள் ஃபஸ்ட்டு சொல்லணும். அதே மாதிரி எங்களோட டிஓபிஸ் அரவிந்த் அண்ட் சஞ்சீவ், அவங்களுக்கும் பெரிய நன்றிகள். அண்ட் அதே மாதிரி எங்களுக்கு நிறைய டப்பிங்கில் நிறைய ஒர்க் பண்ணாங்க, கீர்த்தி. ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸு. லொல்லு சபா உதயனா நடிச்சிருக்காரு. அப்புறம் கவன் படத்தில் நடித்த பிரியதர்ஷினி மேம் நடிச்சிருக்காங்க. யோகி கரெக்ட். ஆமாம், கலக்கப்போதிய யோகிக்கெலாம் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இப்போ நானே ஃப்ரெண்டாக நிறைய இடத்துக்கு நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக நடிக்கும் போது நிறைய பேர்ட்ட கேட்கும்போது அவங்க ஒன்றும் பேமெண்ட் ப்ரியாரிட்டிஸாக இருந்தது, இல்லை ஓகே டிஎஸ்கே கூட இப்படி இந்த மாதிரிலாம் நிறைய ஓடிட்டுருக்கோம் இல்லையா. அதை தாண்டி கேட்ட உடனேயும் ஐயா உங்களுக்கு என்ன, உங்களுக்காக நான் பண்ணுறேன்னு வந்து கேபி யோகிலாம் வந்து
அந்த மனசு ரொம்ப நல்ல மனசு அது. படத்தில் காமெடி சூப்பராக இருக்கும். ஆமாம். ஸோ அதனால் அது மாதிரி நிறைய அந்த காஸ்ட் அண்ட் குருவே எல்லாமே ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணாங்க. அது எனக்காக நான் நிறைய எனக்காக வந்து பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். பிரகாஷ்காகவும் அது நடந்தது அது. ஸோ அதனால் எல்லாருக்கும் பெரிய நன்றிகள் அப்படிதான் சொல்லணும். ஸோ இப்போது மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் எங்கே எப்போ எப்படி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு. ஸோ நீங்களே வந்து அதை சொல்லிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ தீபாவளிக்கு நிறைய படங்கள் வருது. ஸோ எல்லாமே தேட்டரில் வருது. ஸோ டெஃபினட்டாக எல்லாம் தேட்டரில் போய் படம் பார்ப்பீங்க. படம் பாருங்கள், எல்லா படமே பாருங்கள். பார்த்துட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வீட்டில் வந்து உட்காந்து ஃபேமிலியோட முறுக்கு அதிரசம் அதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா, அப்போ வந்து அழகாக அதை சாப்பிட்டுக்கிட்டு இந்த படத்தை வந்து நீங்கள் டென்ட் கோட்டா ஓடிடி ஆப்பில் வர அக்டோபர் 9th தீபாவளி அன்னைக்கு ஃபேமிலியோட பாருங்கள். எப்படி டெலிவிஷனில் இவ்வளோ வருஷம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ, அடுத்தடுத்து இந்த லப்பர் பந்த் ஆகட்டும், பாம் ஆகட்டும், நான் பண்ணுற படங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்களோ, அது மாதிரி இந்த டியர் ஜீவாவையும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பிகாஸ் இதுலேருந்து யாராவது ஒருத்தங்க ஜெயிச்சு வேறு அடுத்த ப்ராக்ரஸ் போயிட்டாலே இந்த படம் சக்ஸஸ் தான். ஸோ அதனால் ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் சப்போர்ட். எஸ், ஏற்கனவே ட்ரெய்லர் மூலயமாவே உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகுந்த வரவேற்பு கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய பேர் வரவேற்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நோட் புதியுகம் சார்பாக டியர் ஜீவா படக்குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் டைம் கொடுத்து எங்களை மாதிரி ஒரு புது டீம், யங் டீமை வந்து ஒரு புது யுகம் மாதிரி ஒரு ட்ரேட்மார்க்கான சேனல் எங்களை இன்டர்வியூ பண்ணி உங்களோட டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.